இங்கே இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் இயக்குநர்களுக்கும் விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கும் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் நடிகைகள், ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என் இதயத்தில் குளித்து வந்த அந்த ஈர வணக்கங்கள். அரசு புரசலா வரல, அடிச்சு பிடிச்சு வந்திருக்காரு இந்த இடத்துக்கு. அந்த பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. சும்மா இல்ல, ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, எல்லாத்தையும் சிந்தி 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 பீனிக்ஸுக்கு வந்திருக்காரு. ஒரு ஸ்டண்ட் இயக்குனர் தானே, அவரு டைரக்ஷன் எப்படி இருக்கும், இப்படி எல்லாருக்கும் இருக்கும். ராமாயணத்தை எழுதியது வால்மீகி. அவர் ஒரு ஹண்டர், ஒரு ஃபைட்டர்லன்னா ராமாயணமே இல்லை. அந்த மாதிரி கதைக்களத்திற்கு எல்லாம் முக்கியமான யாரு அப்படின்னா இயக்குனர். அந்த இயக்குனர் பின்னாடியே போய் அந்த கதையை உள்வாங்கி கொஞ்சம் லேசா வெளியே தெரியணும். முழுசா தெரிஞ்சா படம் ஓடாது. அது லேசா வெளியே தெரிஞ்சு அப்படியே கூடவே போய் அந்த கதைக்களத்தோட கொண்டு வர்றது. இல்லைன்னா இவ்வளவு சீக்கிரமா அவர் இந்த புகழ உச்சாணிக்கு வந்திருக்க முடியாது. ஏன்னா அதை நான் அனுபவிச்சதுனால சொல்றேன். நானும் 17 வயசுல வந்தேன், 22 வயசுல ஸ்டண்ட் இயக்குனர் ஆனேன். நானும் 9 படம் டைரக்ஷன் பண்ணிருக்கேன், 15 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், 540 படம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் பெருமையா பார்க்க வேண்டியது எங்கள் சங்கத்துக்கு அரசு ஒரு பரிசு. அதை நான் மறக்க முடியாது. ஏன்னா அவர் செய்திருக்க செய்கைகள் அப்படி. சாதாரணமா ஒருத்தர் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அந்த ஸ்கிரிப்ட்ல உட்கார்ந்து ஒரு இங்கே அற்புதமான இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஆக்ஷன் ஸ்கிரிப்ட்ல அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்றது, அடி அப்படின்னு சொல்லணும். அப்பதான் சண்டை நிற்கும். என்னால போயிடும் வெளியில தேட்டர்ல இருந்து. அடிக்க சொல்லணும். அந்த அடிக்க சொல்ற விஷயம் இருக்குல்ல, அது சொல்லாம விட்டோம், எமோஷன் கேரி ஆகலைன்னா எந்த ஆக்ஷனும் நிற்காது. அதுக்கு தான் அந்த பேஸ் கதைக்களம் வேணும், அந்த எமோஷன் வேணும்னு சொல்றது. அது இருந்தாதான் அது, அதாவது ஒரு எமோஷனுக்கு ஒரு டெக்னிக்கை முலாம் பூசலாம், ஆனா டெக்னிக்கலுக்கு கதையை முலாம் பூச முடியாது, நீங்க எமோஷனை முலாம் பூச முடியாது. ஸோ பேசிக் அது ரிட்டர்ன் அண்ட் டைரக்டட் பை அரசு அப்படின் போது அந்த ரிட்டர்ன்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, பட்டிருக்கணும். நான் இதுல பார்த்ததுல தெரிஞ்சது, நிறைய பட்டிருக்காரு, அற்புதமா பட்டிருக்காரு, எக்கச்சக்கமா பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அவரு சூர்யா தம்பி கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோவாக்கி அது அற்புதமா வெளியே கொண்டு வர்றது. அந்த பையன்கிட்ட எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாரு. அதாவது சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படுத்துறதுல அரசு மாதிரி வேற ஒரு ஆளுக்கு இது உலகத்திலே கிடையாது. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படுத்த எல்லா ஹீரோ, சல்மான் கான் அத்தனை பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ் த மேன் ஹூ நோஸ் ஹவு டு டேக் த, அப்படியே நல்ல இப்போ ஒரு நல்ல இயக்குனருக்கு என்ன, நல்ல மியூசிக் டைரக்டர் சாம் கிட்ட இருந்து ஒரு நல்ல மியூசிக் எடுக்கணும், இவர் கேமராமேன் வேல்ராஜ் கிட்ட நல்ல இதை இப்படி எல்லாத்தையும் நானே பண்றேன்னா அது சரிப்பட்டு வராது. அந்த அவங்க எல்லாருக்கிட்ட இருந்து வாங்குறது தான் வேலை. இதுக்கு 10%, இவருக்கு 20%, இவருக்கு 10%, இவருக்கு அப்படி பிரிச்சு வேலையை கொடுத்து அதையெல்லாம் காத்து அந்த எடிட்டிங்ல வந்து பிரவீன் உட்கார்ந்து அதை எடிட் பண்ணி அதை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து செய்யற விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இவரை பத்தி தெரியும், சூர்யாவை பத்தி நான் 2-3 விஷயங்களை பார்த்து வியந்திருக்கேன். ஒரு தடவை அவர் தகப்பனார்கிட்ட கூட பேசியிருக்கேன், அவர் ஃபாதர் கிட்ட கூட பேசியிருக்கேன். என்ன ஒரு தன்னம்பிக்கை சார் அவருக்கு, எக்ஸ்ட்ரானரி தன்னம்பிக்கை. அந்த நம்பிக்கை உள்ளவன் யாரும் தோத்தத சரித்திரமே கிடையவே கிடையாது. நீங்க இந்த படத்துல கை பேசுது, காலு பேசுது, மூஞ்சி பேசு, எல்லாம் பேசுது, வாய் மட்டும் பேசல. என்னடா இவர் பேசவே இல்லையேன்னு நினைச்சேன்.
மௌனத்தை மொழிபெயர்க்க தெரிந்தவர்கள் மட்டுமே மக்களின் இதயத்தை திறக்க முடியும். அது உங்ககிட்ட இருக்கு, நிச்சயமா திறப்ப. ஒவ்வொரு இதயத்தையும் திறந்து எல்லா ஜனங்களையும் காட்டு, நல்லா குத்து, நல்லா ஒரு குத்து போயிடுவே. நீ அந்த ஜனங்க நெஞ்சிலுக்குள்ள போய் உட்கார்ந்துருவ. சத்தியம் இது. ஒன்னும் இல்லை, உட்காருங்க தம்பி. வெற்றி உண்ணுது உன் உழைப்பு, சும்மா இல்லை. உழைச்சிருக்கு, அதுக்காக நீ தைரியமா சொல்லலாம், நான் உழைச்சேன், இந்த வெற்றி என்னுடையது அப்படின்னு நீ மார் தட்டி சொல்லலாம். சூர்யா, இது நான் சொல்லக்கூடிய, எனக்கு எப்பவுமே அப்படிதான். நான் என் பேச்சும் அப்படிதான் இருக்கும், நான் அப்படிதான் இருப்பேன். நான் சொல்ல வேண்டியதை கிளியரா சொல்லிடுவேன். இது இப்போ அப்பா இருக்காரு, அவரு ஒரு இந்த பாட்டிலில் போடுற வாட்டர் மாதிரி இப்படி இந்த ஷேப்ல போட்டா இந்த ஷேப் போயிடுவாரு, நீட்டா போட்டா எப்படி வேணா போயிடுவாரு. ஆனா ஒரு ரியலிஸ்டிக், ஒரு இந்த போஸ்டரை பார்த்தாலே தெரியும், ஒரு ரியலிஸ்டிக் ஆக்ஷன். இதுல ஒரு பர்னிங் தெரியுது. அதாவது ஒரு கிளாஸ் மாஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கிளாஸ் மாஸ் இப்போ ஒரு அடிச்சா 100 பேர் விழுறதுங்கிறது வேற மாஸ். ஆனா அடிச்சா இடி மாதிரி விடுற மாஸ் இருக்கு பாருங்க, அதான் கிளாஸ் மாஸ். இப்போ இந்த நான் உதாரணம் சொல்ல போக்கிரியெல்லாம் நான் பண்ணியிருப்பேன். அது கிளாஸ் மாஸ். இது அந்த கிளாஸ் மாஸ்க்குள்ள இதை பார்க்குறவங்க அத்தனை பேரும் இது ஒரு ஆக்ஷன் படம் இல்ல, கதை இருக்கு. அவன் ஏதோ அவன் மூஞ்சில சொல்லுறான். இந்த ட்ரெய்லர் பார்க்குறவனுக்கு தெரியணும் அவன் ஏதோ சொல்ல வரான். என்ன சொல்ல வரான்? போங்க தேட்டருக்கு போய் பாருங்க, தெரியும் அவன் ஏதோ சொல்ல வரான். என்ன சொல்ல வரான்? அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அவ்வளவு அழகா அந்த எக்ஸ்பிரஷன்ல சொல்றாரு அவர். ஒவ்வொன்னா சொல்றாரு. தேங்க்யூ பிரவீன் சார் தான் நினைக்கிறேன், எடிட்டரு. அவர் அந்த ட்ரெய்லர் கூட ரொம்ப அற்புதமா கட் பண்ணியிருக்காரு. அண்ட் நேச்சுரலி மாஸ்டர் ஆஃப் த கேம் மாதிரி மியூசிக் ஆஃப் த கேம் மிஸ்டர் சாம். ஸோ அவரு அத அற்புதமான மியூசிக்கை கொடுத்து அதில் அந்த அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னா சொல்லவே வேண்டாம். சாம்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான், அதில் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. பாட்டு பிச்சு எடுத்துருக்காரு. இன்னைக்கு யாருக்கு என்ன வேணும் எல்லாம் எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. வேல்ராஜ் சார் அற்புதமான போட்டோகிராஃபி இருக்கக்கூடியவங்க. இப்போ தேவதர்ஷினி மேம் இருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாமே அற்புதமா பொறுக்கி செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு அரசு. அதாவது தேடி அதை கொண்டு எப்படியாவது செய்யணும், நம்ம எப்படியாவது வெற்றி பெறணும். வெற்றி உறுதி அரசு, அதுல ஒண்ணுமே சந்தேகமே வேண்டாம். வெற்றி நம்மது. வேற என்ன தைரியமா சொல்லுங்க. நீங்க உழைச்சிருக்கீங்க இந்த ஃபீனிக்ஸுக்கு. இந்த ஃபீனிக்ஸ் ஏந்திரிச்சு வந்ததெல்லாம் சொல்லுங்க. நீங்க ஏந்திரிச்சாச்சு. சூர்யாவும் நீங்களும் இதை ஒரு சுத்துவீங்க. பாருங்க எவ்வளவு பெருசா வரப்போகுது இந்த படம்ன்றதுல எனக்கு அற்புதமான நம்பிக்கை இருக்கு. இது அதாவது டெய்லி கேலண்டர்ல தேதி கிழிக்கிறது இல்ல, கிழிச்ச தேதியில நாம என்ன கிழிச்சோம் அப்படிங்கிறத பார்த்து பண்ண மாதிரியே இருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் இந்த மக்களுக்கு முக்கியமாக சில பேர் இருக்காங்க. உங்க ஊடக நண்பர்களே, உங்க எல்லாரையும் பணிவான வழக்கத்தோடு கேட்டுக்கிறேன், அற்புதமா இந்த ஃபீனிக்ஸ் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது எங்க இனத்திலேருந்து ஒருத்தர் டைரக்டர் ஆயிருக்காரு. அற்புதமான ஒரு நடிகருடைய பையன். அவரு இன்னைக்கு சூர்யா வந்திருக்காரு. ஆனா அவருக்கு ரெக்கமெண்டேஷன் பிடிக்காது, எனக்கு தெரியும். ஸோ ஹி டசன்ட் லைக் ரெக்கமெண்டேஷன். பட் எதுக்குன்னா அவருடைய தன்னம்பிக்கை. சூரிய உதயத்திற்கு முன் உதிப்பது உத்வேகம். அந்த உத்வேகம் உங்ககிட்ட ஜாஸ்தி இருக்கு சூர்யா. நீங்க நிச்சயமா எங்கேயோ போவீங்க. இந்த ஒரு ரவுண்டு, அரை ரவுண்டு, கால் ரவுண்டுலாம் சுருக்க மாட்டோம் உங்களை. இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீங்க இருப்பீங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நன்றி. இந்த விமர்சகர்கள்லாம் சும்மா அந்த என்ன இலைய நிறைய படையல் போட்டாலும் இலையை தின்னுபிட்டு ருசி இல்லைன்னு சொல்லிட்டு போவீங்கல்ல, அந்த மாதிரி தயவு செய்து சொல்லாம இந்த படத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டிய அத்தனை பேரும் உங்களுக்கு சோம்னு சொல்லிட்டு, விஜய் சார், சேதுபதி சார், ஒன்னே ஒரு வார்த்தை சொல்லணும். சூர்யா பேர் இல்லை சார், பெருமை.